ஹாய் காய்ஸ், இது வந்து மலேசியா ட்ரிப்போட பார்ட் 2 ஆஃப் த வீடியோ. 4th டே மார்னிங் ஏர்லியாகவே நாங்கள் ஏர்போர்ட் போயிட்டோம். கோலாலம்பூர் டு லங்காவி 1 hour தான் ட்ராவல் டைமிங். ஃப்ளைட்டில் உட்காந்தாச்சு. ஃப்ளைட்டும் டிபார்ட் ஆகுது. விண்டோஸ் சீட்டில் உட்காந்து நானே என் பையனும் இந்த ஸ்கை க்ளவுட்ஸ் எல்லாம் நாங்கள் ரசிச்சுக்கிட்டே வந்தோம். ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆக போகுது. உண்மையாகவே ஃப்ளைட்டில் போகிறதுன்னு வந்து ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ். இது ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ட்ரிப்பு வந்து என் ஹஸ்பண்ட் பிளான் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக. அவர் வீட்டில் பிளான் பண்ணுற வரைக்கும் அவர் என்ன பிளான் பண்ணியிருக்காருன்னே எங்களுக்கு தெரியல. பட் அங்கே போய் ஒன்று ஒன்றா அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது சூப்பராக இருந்துச்சு. உண்மையாகவே அவரோட ஹார்ட் ஒர்க் எனக்கு தெரிஞ்சது. அதில் ஸ்பீடாக போயிட்டு டேக் ஆஃப் ஆகுது. எனக்கு கூட ரொம்ப நேரமாக ஃப்ளைட் போயிட்டே டேக் ஆஃப் ஆகிற மாதிரி தான் இருந்துச்சு. நீங்களும் அதே தான் ஃபீல் பண்ணுவீங்கன்னு புரியுது. ஒரு வழியாக டேக் ஆஃப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அப்படியே ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக ஹைட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சு. பாருங்கள் ஸ்கையில் க்ளவுட்ஸ் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருந்துச்சு இந்த ஃபீலு. என் பையன் தூங்கிட்டான். அதுக்கப்புறம் தான் என்னால் வீடியோ ஷூட் பண்ண முடிஞ்சது. ஒன் ஹவரில் லங்காவி ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆகிட்டு ரூமுக்கு போய் செக்இன் பண்ணிவிட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு வந்த பிளேஸ் தான் ஸ்கை பிரிட்ஜ். ரூமுக்கு போயிட்டு லக்கேஜெலாம் வச்சுட்டு பக்கத்துலேயே சாப்பிட்டுட்டு நாங்கள் உடனே வந்துட்டோம். ஏன்னா ஸ்கை பிரிட்ஜுக்கு டைமிங்ஸ் இருக்குது. ரொம்ப ஈவினிங் மேலே ஆயிடுச்சுன்னா அதில் போக முடியாது. ஃபஸ்ட்டு டிக்கெட்ஸ் எடுத்த உடனே நாங்கள் ரோப் கார்ட்டில் தான் இந்த மாதிரி 2 குரூப்பாக பிரிஞ்சு உட்காந்து போனோம். என் பையனுக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்தது. பயங்கரமாக வேடிக்கை பார்த்துட்டு வந்தான். அவன் பயப்படுவான்னு நானும் என் ஹஸ்பண்டும் எதிர்பார்த்தோம். பட் அவன் பயப்படல. ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தான் வேடிக்கை. ஒரு வழியாக இந்த இடத்துக்கு போய் ரீச் ஆயாச்சு. இந்த வியூ கூட ஃபோட்டோ அண்ட் வீடியோவுக்கு பயங்கரமான ஸ்பாட்டாக இருந்துச்சு. பின்னாடி பாருங்கள் ஈகிள் மாதிரி. சூப்பராக இருந்துச்சு இந்த வியூ. லங்காவி ஐலாண்டுன்றதுனால பாருங்கள் வியூ எப்படி இருக்குன்னு. ஃபுல்லாக வாட்டர், ட்ரீஸ் அந்த மாதிரி. மறுபடியும் அங்கேருந்து இன்னொரு ரோப் கார்ட்டில் ட்ராவல் பண்ணி போனோம். ஹாய்
அங்கே ரீச் ஆகிட்டு இறங்கி போகிற மாதிரி இருந்தது. நான் கூட என்னடா ஸ்கை பிரிட்ஜ்னால் மேலே ஏறி போகிற மாதிரி தானே இருக்கணும், இது என்னடா கீழே இறங்கி போகிற மாதிரி இருக்குதுன்னு பயங்கர கடுப்பாயிட்டேன். ரொம்ப தூரம் போக வேண்டியதாக இருந்துச்சு. நாங்கள் போகிறப்ப மட்டும் வாக் பண்ணி போயிட்டோம், வரும்போது லிஃப்டில் வந்துட்டோம். செம்மையாக கால் வலியோடு மேலே போன உடனே கிளைமேட்டே ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடுச்சு. அது வரைக்கும் சன்னியாக இருந்தது. நாங்கள் மேலே போகும்போது அப்படியே பயங்கரமாக வானம் மூடிட்டு ஃபாகியாக மாறிடுச்சு. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒன்றுமே எங்களுக்கு கண்ணுக்கே தெரியல, பக்கத்தில் நிற்கிறவங்க கூட அந்தளவுக்கு ஃபாக் இருந்துச்சு. எங்கள் பாப்பாவை நாங்கள் நல்லா wrap பண்ணிட்டோம் இருந்த துணியை வச்சு. ஏன்னா நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலை நாங்கள் மேலே போனோன்னு எப்படி ஆகும்னு. ஸ்கை பிரிட்ஜில் அப்படியே வாக் பண்ணி போனேன். ரொம்பவே நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ரொம்ப ஃபாகியாக இருந்தபோது யாரையுமே போக அலோவ் பண்ணலை, நாங்களும் பேபி வச்சுருக்கிறதுனால போகல. தென் கொஞ்சம் அப்படியே அது கலையிற மாதிரி இருந்த உடனே நாங்கள் மெதுவாக நடந்து உள்ளே போனோம். இதுதான் அதோட எண்டு. இங்கே ரீச் ஆகிட்டோம் பாருங்கள். நெக்ஸ்ட் டே 5th டே மார்னிங் நாங்கள் வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் பண்ண போயிட்டோம். பெருசாக இதில் நான் வீடியோ எடுக்கல, ஏன்னா ஃபுல்லாக வாட்டர் ஆக்டிவிட்டீஸுன்றதுனால. இந்த பீச்சில் நாங்கள் நிறைய வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் பண்ணோம், பேராகிளைடிங், ஸ்விம்மிங் அந்த மாதிரி. 6th டே மார்னிங் தான் லாஸ்ட் டே. கூலி படம் அன்றைக்கி ரிலீஸ் ஆகிருந்தது. தலைவர் படத்தை லங்காவியில் பார்த்துட்டு அப்படியே ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோம். லங்கா வீட்டு கோலாலம்பூர் வந்து நாங்கள் கொஞ்சம் நாளாக வெயிட் பண்ணோம் நெக்ஸ்ட் ஃப்ளைட்காக. என் பையனை பாருங்கள், பயங்கரமாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான் அந்த ட்ராலியில். அவன் அந்த ஏர்போர்ட்டில் 3 செலிப்ரிட்டிஸை மீட் பண்ணான். ரொம்பவே லக்கியான டேவாக இருந்தது அது. அப்புறம் ஏர்போர்ட்டில் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ண வேண்டியது இருந்துச்சு. நாங்கள் கேப்பில் அந்த மாதிரி ஷாப்பிங் பண்ணிவிட்டு அப்புறமா ஃப்ளைட் ஏறி சென்னை வந்துட்டோம். மூணு செலிப்ரிட்டிஸ் கூடவுமே இவன் ரொம்ப நல்லாவே கோஆப்ரேட் பண்ணான். அவ்வளோதான், இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். பாய்.